ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு இட்லி வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி இருக்குல்ல, காலையில் செஞ்ச இட்லி ஒரு 4 இட்லி இருந்துச்சு. அந்த இட்லி வச்சு கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கும். இட்லியை வந்து ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆயிலில் போட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து சில்லி இட்லி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை வந்து போடுறோம். இப்போ வந்து தக்காளியை வந்து சேர்க்குறோம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுன்னா தக்காளியை வந்து இதோட சேர்த்துக்குறோம். தக்காளியை சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா அப்படியே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, இந்த கொத்தமல்லி வந்து இட்லியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நம்ம போடலாம். சில குழந்தைங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து கூடயே ஆட் பண்ணி நல்லா இது ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். வதக்கும்போது கூட வந்து ஒரு ஸ்பூனு சோயா சாஸ் விட போகிறோம். கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி உப்பு வந்து இருக்கும் இட்லியில். உப்பும் வந்து சில்லி பவுடரும் சேர்த்துக்க போகிறோம். ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு இது போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும், ஒரு கொஞ்சமாக தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர், வெறும் மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு திருப்பி வந்து இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து ப்ரௌன் கலரில் ரெண்டுமே இதாகி மசாலா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இட்லி, அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த இட்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சுவையான இப்போ அப்படியே எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா மயோனைஸ் போட்டு சாப்பிடுவாங்க. இல்லாட்டி டொமேட்டோ சாஸு, நம்ம வீட்டிலே செஞ்ச டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.